வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை பற்றின கதை தான். ஒரு நாள் வணிகர் ஒருத்தவர் அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஒட்டகத்தையும் கூட்டிகிட்டு அடுத்த ஊருக்கு கொண்டு போனார். அங்கே இருக்கிற ஒட்டக சந்தையில் எல்லா ஒட்டகத்தையும் விற்றுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் போகிற வழியில் ஒரு ஒட்டகத்துக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் நடக்க முடியல. அதனால் வணிகர் என்ன பண்ணார், அந்த ஒட்டகத்தை அங்கேயே விட்டுட்டு மித்த ஒட்டகங்களை மட்டும் அடுத்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். காலில் அடிபட்ட அந்த ஒட்டகம் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மெல்ல மெல்ல நடந்து பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த காட்டில் சிங்கம், நரி, குதிரை இதுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுங்க. இது என்னடா வித்தியாசமான கூட்டணியாக இருக்குது அப்படின்னு எல்லா மிருகங்களும் ஆச்சரியப்படுங்க. அப்போ அந்த ஒட்டகம் காட்டுக்குள்ளே போய் அந்த சிங்கத்தை பார்த்துச்சு. ஒட்டகத்தோட நிலையை பார்த்த உடனே சிங்கம் ஒட்டகத்தை பக்கத்தில் கூப்பிட்டுச்சு. ஒட்டகம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சு. எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒட்டகம் கேட்டுச்சு. சிங்கமும் சரின்னு சொல்லிடுச்சு. நரிக்கும் குதிரைக்கும் இது பிடிக்கலை. ஆனால் சிங்கம் ஆசைப்பட்டுச்சேன்னு சொல்லிட்டு அதுங்களும் ஒட்டகத்தை ஏற்றுக்குச்சிங்க. ஆனால் அடுத்து கொஞ்ச நாளில் சிங்கத்துக்கு அடிபட்டுருச்சு. அதனால எங்கேயும் வெளியே போக முடியல. வழக்கமாக எப்பயும் சிங்கம் தான் இறைய தேடும், அதை நரி பங்கு போட்டு சாப்பிடும். ஆனால் இப்போ சிங்கம் படுத்த படுக்கையாக இருந்தனால நரிக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கல. அதனால் நரி ஒரு யோசனை சொல்லிச்சு. இந்த ஒட்டகம் எதுக்கு, அதை அடித்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்திட்ட போய் பேசிச்சு. தலைவா, நீங்கள் எப்போ வேட்டைக்கு போகிறது, நம்ம எப்போ வயிறார சாப்பிட்றது, பேசாமல் இந்த ஒட்டகத்தை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு நரி. சிங்கம் மறுத்துருச்சு. நம்பி வந்தவன், அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அவனே சம்மதிச்சிட்டா அவனை கொண்டுடலாமா அப்படின்னு கேட்டுச்சு நரி. சிங்கம் அதுக்கு ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் சிங்கத்துக்கு பக்கத்தில் ஒட்டகம், நரி, குதிரை 3 நின்றுட்டு இருந்துச்சுங்க. நண்பனே, உன்னோட நிலைமை எனக்கு பிடிக்கலை. உனக்கு எவ்வளோ பசிக்குன்னு எனக்கு தெரியுது. நீ வேணா என்னைய கொண்டு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுச்சு நரி. சொல்லிட்டு குதிரையை பார்த்து நக்கலாக சிரிச்சிச்சு. சிங்கம் தடுத்துருச்சு. சேச்சே, உன்னை போய் நான் கொல்லுவேனா, அப்படி ஒரு சாப்பாடே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்து குதிரை, சிங்கமே, எத்தனை நாள் நீ சாப்பிடாம இருப்ப, என்னையை கொன்று 1 வாரம் வச்சு நீ சாப்பிட்லாம், அதுக்குள்ளே நீ தேறிடுவ. நான் போனால் என்ன, நரியும் ஒட்டகமும் உன்னை 2 கண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் அதுக்கும் மறுத்துருச்சு. அடுத்து ஒட்டகம். நரியும் குதிரையும் உயிரை விட தயாராக இருந்தனால ஒட்டகத்துக்கு வேறு வழி தெரியல. எப்படியும் சிங்கம் வேண்டான்னு தான் சொல்லிடும். அதனால் நாமும் அதே வசனத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட வந்து, என்னையை கொல்லுங்க, நான் நேற்று வந்தவன் தானே, நீங்கள் 3 பேரும் பிரியக்கூடாது, உங்களோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ரொம்ப பணிவோடு சொல்லுச்சு. அது சொன்னது தான் போச்சு. சிங்கம் உடனே, அப்படியா ஒட்டகமே, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாஞ்சு கொன்றுச்சு. அவ்வளோதான். இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? துரோகிகள்கிட்ட நம்ம எப்பயும் உஷாராக இருக்கணும். ஓகேவா? பாய். அடுத்த கதையில் பார்க்கலாம்.